ஹாய் ஹலோ மக்களே, ஜிம்முக்கு போகிறதுக்கு டைம் இல்லை அப்படி இப்படின்னு சாக்கு போக்கு சொல்லணும்னா 1000 சொல்லலாம். நம்ம உடம்பு நம்ம தான் பார்த்துக்கணும். இன்றைக்கி ஜிம்முக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. ரொம்ப தூரம் போகணும். ஸோ வீட்டில் இந்த மாதிரி கலர் கலராக பேண்டு அமேசானில் வாங்கணும். ஓகே, தலையில் மாட்டுறதுக்கு தான் நிறைய பேண்ட் வாங்குவாங்க. இந்த பேண்டை வச்சு ஒரு ஃபுல் பாடி தரமாக செதுக்கி விட்ருக்கேன். 5 அப்பர் பாடி, 5 லோவர் பாடி, ஒரு 3 கோர் எக்ஸசைஸ், 13 எக்ஸசைஸ், ஒரு 30 நிமிஷம் இவ்வளோண்டு ஸ்பேஸ் ஓரமாக கழிச்சதுன்னா இந்த மாதிரி ஒரு பேண்டை வச்சு முடிச்சு விட்டுடலாம். ஸோ இது ஒரு ரெசிஸ்டன்ஸு எப்படி சொல்கிறதுனா ஒன்று ஒரு சைஸ்ன்னு சொல்லலாம். இதை சிம்பிளாக எங்கேப்பா போட்டிருக்கீங்க? ஒன்று 20 LBS, 10 LBS, சாரி 10 கிடையாது, 20, 30, 40, 60, 50. உண்மையாகவே நான் இதில் 50, 60 தொடவே இல்லை. இட்ஸ் டூ டஃப்னு வச்சுக்கோங்க. ஏன்னா நானே குட்டியில் தான் பண்ணேன். ஓகே, ஃபஸ்ட்டு என்ன பண்ணலான்னா இதுக்கு ஒரு ஹேண்ட் கஃப் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, அன்பாக்சிங் பண்ணணும் இதுக்கு. பட் ஆக்சுவலாக இது அமேசானில் இருக்குது. முடிஞ்சால் நான் லிங்க் போடுறேன். ஆக்சுவலாக நான் இப்போ தான் லோவர் பாடி முடித்தேன். லோவர் பாடிக்கு 40 LBS வச்சுருந்தேன். பட் அப்பர் பாடிக்கு 40 LBS ரொம்ப டஃப். ஓகே, இந்த ப்ளூ கலர் பேண்ட் பண்ணலாம். ப்ளூ கலர் ரொம்ப ஈஸி. தென் ரெட்டில் தான் பண்ணேன். ஓகே, அதுக்கப்புறம் இந்த பிளாக் அண்ட் ஆரஞ்சு இன்னும் தரமான ஹெவி, ரெண்டு கூட மாட்டிக்கலாம். பட் 30 LBS தான் நான் அப்பர் பாடி பண்ணேன். குயிக்காக என்னென்ன அப்பர் பாடி பண்ணன்றதை பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி கிளாம்ப் இருக்கும். ஓகே, எங்கடா போச்சு? ஓகே, அதிலே கழட்டி விட்டேன்னா ஏதோ ஒரு இதில் கழட்டி விட்ருக்கேன்னு எங்கடா போச்சு? இதிலே கழட்டி விட்ருக்கேன். ஸோ இந்த இது இருக்கும். ஓகே, இது இருக்கும் கிளாம்ப்பு, கொக்கி. ஸோ அந்த கொக்கியை நம்ம மாட்டிட்டு இதில் மாட்டணும். அதை நான் தெரியாமல் அதில் கழட்டி விட்டேன். ஓகேவா? இப்போது நம்ம குயிக்காக போயிடலாமா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷோல்டர் ப்ரெஸ் பண்ணேன். அல்டிமேட்டாக பண்ணேன். ஸோ ஷோல்டர் ப்ரெஸ் யூஸ்வலாக நம்ம எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி தான். ஓகே, ஸோ நின்றுட்டேன். ஓகே, இந்த கிரிப்பில் வச்சுக்கிட்டேன். இந்த கிரிப்பில் வச்சுட்டேன். ஏன்னா அது கொஞ்சம் எனக்கு இதுவாக இருந்தது. தெரியுதா உங்களுக்கு? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. எல்லாத்துலேயுமே 12 ரெப்பு, 3 செட்ஸ் தான் பண்ணேன். ஓகே, எனக்கு பெருசாக ரெஸ்ட்டு தேவையில்லை. அதனால் நான் ரெஸ்ட் எடுக்கல. உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா ஒரு 10 to 20 செகண்ட்ஸ் இல்லை 30 செகண்ட்ஸ் ரெஸ்ட் எடுத்துகிட்டு 3 செட்டை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த எக்ஸசைஸ் போங்க. செகண்ட் எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா பைசப் கோல். சேம் பைசப் கோலுமே நார்மல் இப்படி வச்சுக்கிட்டேன். நார்மல் ஃபுல் ரேஞ்ச் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12 முடிச்சிட்டோமா? ஓகே, நெக்ஸ்ட்டு செஸ்ட் ப்ரெஸ்ஸு. செஸ்ட் ப்ரெஸ் லைனில் தான் பண்ணுவாங்க. பட் ஸ்டாண்டிங்லேயும் பண்ண முடியும். ஒரு லெக், அதாவது பின்னாடி லெக்கில் நீங்கள் இப்படி வச்சுக்க போகிறீங்க. ஓகே, அப்பர் செஸ்ட் வாக் ஆகிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஒரு வச்சுட்டு ப்ரெஸ்ஸு. ஓகே, சைடில் பார்த்துக்கோங்க. லெக்கு பின்னாடி லெக் வச்சுக்கோங்க. ப்ரெஸ் ஃப்ரண்ட்டில் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. செஸ்ட்டும் வாக்காது, ஷோல்டரும் தரமாக இருக்குது. உண்மையாகவே செம்ம ஃபீலு. ஓகே, அதுக்கப்புறமேட்டு ஃபஸ்ட்டு நான் முடித்தோம் ஷோல்டர், பை, ட்ரை முடிச்சிட்டோம். இப்போ லேட்டு. ஓகே, லேட் மீன்ஸ் பென்ட் ஓவர் ரோ பண்ண போகிறோம். பென்ட் ஓவர் ரோக்கு நான் என்ன பண்ணிட்டேன்னா இப்படி கிராஸாக பிடிச்சிக்கிட்டேன். ஓகே, கிராஸ் பிடிச்சிட்டு கொஞ்சம் டைட்டாக இருந்தது. ஓகே, கொஞ்சம் லெக் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு ஃபுல்லாக 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. ஓகே, அதுக்கப்புறமேட்டு ட்ரைசப் கிக் பேக் ரொம்ப சூப்பராக இருந்தது அதோட. ஓகே, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் 5 செட்டு கூட பண்ணலாம். ரொம்ப பெருசாக ஒர்க் ஆகலைன்னா, ரெண்டாவது பெருசாக ஒர்க் ஆகலைன்னா இது எனக்கு ஈஸியாக இருக்குது. அந்த ஆரஞ்சு பிளாக் பேண்ட்லாம் போட்டால் செத்து போயிடுவோம். ஓகேவா? அப்படி தான் 2-3 அடி வாங்கினேன். பயங்கர ரெசிஸ்டன்ஸ், சீரியஸாக சொல்கிறேன். நெக்ஸ்ட் கிக் பேக் எப்படி பண்ண போகிறோன்னா, இந்த ரேஞ்ச் இன்ச் பண்ணிக்க போகிறீங்க. கையை இப்படி வச்சுட்டு பேக்கில் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இந்த லெவலில் இருக்கட்டும். 1, 2, 3 தரமாக ஒர்க் ஆகிறோம். 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. அதிகமாக போட்டேன். 12 ரெப் தான், 3 செட்ஸ். ஓகேவா? இப்போதைக்கு ஷோல்டர், செஸ்ட்டு, பை, ட்ரை, லேட்டு மேஜரான மசில் அப்பர் பாடியில் இதுதான். பட் 4 ஆர்ம் கூட இருக்குது. நான் 4 ஆர்ம்
நெக்ஸ்ட் வீடியோவில் ட்ரை பண்ணுறேன். இந்த 5 எக்ஸசைஸ் முடிச்சிட்டோமா, நோட் பண்ணிக்கோங்க எத்தனை ரெப்பு. 5 செட்டும் பண்ணலாம், 3 செட்டும் பண்ணலாம், அது உங்கள் இஷ்டம். ஒரு சூப்பரான ரெசிஸ்டன்ட் ட்ரைனிங் இந்த ரெசிஸ்டன்ட் பேண்டை வச்சு முடிக்க முடியும். நெக்ஸ்ட்டு நம்ம மாற்றிக்கலாம், லோவர் பாடிக்கு போகிறேன். நெக்ஸ்ட் லோவர் பாடியில் வந்து ரெட் அவுத்துட்டோம். ரெட் வந்து 30 lbs, இது வந்து 40 lbs. ஓகேவா, இதில் ட்ரை பண்ண போகிறோம். ஆரஞ்சில் ட்ரை பண்ணலாம். ஆரஞ்சு வந்து 50, 60 வரைக்கும் இருக்குது. ஆனால் அது ரொம்ப டஃப், சீரியஸாக சொல்கிறேன். நான் கூட நினச்சேன் பேண்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக பண்ணிடலான்னு. சல்ப் எடுக்கல அப்படின்னு சொல்லலாம், ஏற கூட இல்லை, அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ரெசிஸ்டன்ட் உண்மையாகவே ஹார்டாக இருக்குது. பேக்கும் கொஞ்சம் டைட் ஆகிடுச்சு அதனால். ஸோ அதனால் ஓவர் லிஃப்டிங்கு இந்த மாதிரி நாங்கள் எடுத்து அப்படிலாம் பண்ணுறதை விட்டு அடக்கி கரெக்டாக வாசிக்கிறது கரெக்டு, நம்ம ஸ்லாங்கில் சொல்லணும்னா. ஓகே, ஒரு 15 to 20 minutes தரமாக முடிச்சிடலாங்க சத்தியமாக. ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், ஃப்ரெண்ட் ஸ்குவாட் போயிடுறேன். சேம் இது வந்து யூஸ்வலாக நின்றுக்க போகிறீங்க. ஏன்னா அந்த பேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா தூக்கவே முடியல. இப்போ இதை நான் எவ்வளோ தூரம் தூக்கிட்டேன், அது தூக்கவே முடியல. ஓகே, நல்லா அழகாக நின்றுக்கோங்க, கரெக்டாக நின்றுக்கோங்க, இல்லை பட்டுன்னு அடிச்சிடும் மூஞ்சில், அதையும் பார்த்துக்கணும். ஓகேவா, ஸ்குவாட் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஓகேவா, அவ்வளோதான். டெட்லிஃப்ட் வந்து சிம்பிள் இப்படியே நீங்கள் இருக்க போகிறீங்க. கொஞ்சம் லெக்ஸை வச்சுட்டு, ஓகேவா, ஷார்ட்டாக இந்த இடத்துல பிடிச்சிட்டு. ஸோ நம்ம இப்படி தான் பண்ண போகிறோம். கொஞ்சம் கரெக்டாக வச்சுக்கோங்க, பிடிக்கிறதுக்கு மட்டும் சப்போர்ட் எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். ஓகே, யூஸ்வலாக நம்ம டெட்லிஃப்ட் பண்ணுவோமோ அதே மாதிரி இன்ச் பண்ண போகிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஆக்சுவலாக 12 ரெப் போன போதே கட் ஆகிடுச்சு, மன்னிச்சுக்கோங்க. இப்போது ஹாம்ஸ்ட்ரிங் குவாடு ஒர்க் பண்ணிட்டோம். இப்போது சுமோ ஸ்குவாட் சிம்பிள், சேம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். நாட் சிம்பிள், எல்லாருமே சிம்பிள் சொல்லிருக்கேன். ஓகே, ஒரு சைடு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு, ஓகே, கொஞ்சம் காலை இப்படி வச்சுக்க போகிறீங்க. சேம் அதே மாதிரி தான் காலை, ஒரே நிமிஷம், சாரி, நல்லா லெக்கு இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு வேண்டை மெரிச்சிக்க போகிறீங்க. ஓகே, டோஸ் பாயிண்ட் அவுட் பண்ணிட்டு டீப் ஸ்குவாட். ஓகே, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. நீயை வந்து அவுட் பண்ணாதான் இன்னர் தை வாக் ஆகும், புரிஞ்சா? சூப்பர். நெக்ஸ்ட்டு வந்து அப்டெக்டார் அல்டிமேட்டாக இருக்கான், சீரியஸாக சொல்கிறேன். ஸோ லெக்கை இப்படி பண்ணிட்டு க்ராஸ் பண்ணி பிடிச்சிக்க போகிறீங்க. ஸ்டாண்டப்பு ஜஸ்ட்டு கிக் அவுட்டு, எப்படின்னா ரெசிஸ்டன்ட் பேண்ட் கிராஸ் எக்ஸ் கிக் அவுட். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. இது மட்டும் ஈச் சைட் 10 10. உங்களுக்கு வேணும்னா 24 பண்ணலாம், 12 பண்ணாலும் 21 22 23 24 12 ரெப் ஈச் லெக் பண்ணிக்கலாம். அப்படியே ஃபீல் ஆகுமா? அடுத்து முடிச்சிட்டோமா? நெக்ஸ்ட்டு காஃப் ரைஸ் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணோம், அதையும் சொல்லிடுறேன். 20 காஃப் ரைஸ் மட்டும் 20x 5 செட்ஸ் பண்ணிக்கலாம் லாஸ்ட்டாக பண்ணுறதுனால. ஓகே, ஒரு எக்ஸசைஸை முடிச்சுட்டு அடுத்ததுக்கு போங்க, ஃபுல்லாக 3 செட்ஸ், அது சொல்கிறேன். ஏன்னா இது டெமோனால ஃபுல்லாக பேக் டு பேக் நான் காட்டிகிட்டே இருக்கேன். ஸோ இந்த ரேஞ்சில் பிடிச்சிக்கோங்க, நல்லா பிடிச்சிக்கோங்க, பின்னாடி அடிச்சிடும், ஏன்னா ஒரு வாட்டி வாங்கியிருக்கேன். ஓகே, நல்லா கால் டோஸ் மேலே நல்லா நின்றுட்டு. ஓகே, 1 பார்த்தீங்களா வந்துட்டான். 2 3 4 5 6 7 8 9 10 காட்டுறேன் பாருங்க, 11 12 13 14 15 16 17 18 19 20. புரிஞ்சா? ஓகே, இது மட்டும் 5 செட்ஸ் சின்ன மசில்னால. நெக்ஸ்ட்டு கோர் என்னென்ன பண்ணேன்றது குயிக்காக சொல்லிடுவா. ஃபஸ்ட்டு வந்து
ரெசிஸ்டன்ட் பேண்ட் சைட் பெண்ட் ஆப்ளிக்கு. ஸோ எட்ஜில் பிடிச்சிக்க போகிறீங்க. ஓகே 1 2 3 4 5 6 7 8 9 10. இதுவுமே ஈச் சைடு 10 10 10 செட்டு பண்ணிவிடுங்க. ஓகேவா? அப்படியே இப்படி தான் வந்துடுங்க. ஓகே 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகேவா? சம்பவம் முடிஞ்சா? ஓகே, அதுக்கப்புறமேட்டு ஆப்ளிக் தான் அதிகமாக ஃபோர்ஸ் பண்ணுறேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, லைக் இந்த இடத்துல மேக்ஸிமம் நல்லா நின்றுக்க போகிறீங்க. ரிவர்ஸ் உட் சாப் மாதிரி நல்லா நீலிங்கில் நின்றுக்கணும். இந்த நீலை நல்லா பிடிச்சிக்கணும், அதான் மேட்ரு. ஓகே, நல்லா க்ளோஸாக பிடிச்சிட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10. ஆப்ளிக்கு கதருவான். ஸோ அதனால் சூப்பராக ஒர்க் பண்ணலாம். ஸோ ஒன்றுமே இல்லை, எட்ஜில் வச்சுக்க போகிறீங்க. டோஸை மேலே பாயிண்ட் பண்ணி நல்லா ஹோல்ட் பண்ணிக்க போகிறீங்க. சிம்பிள். புரிஞ்சா? பிடிச்சிட்டு அவ்வளோதான். நல்லா ப்ளேஸ் பண்ணணும், அதான் மேட்ரு. 1 2 3 4 5 6 7 8 9 10. முடிச்சிட்டோம், அவ்வளோதான். இல்லை சாரி. அதுக்கப்புறமேட்டு நான் ஒரு சில வித்தைகள் பண்ணேன், அது சும்மா சொல்லித்தரேன். ரெண்டுத்தையும் காலில் மாட்டிக்கிட்டேன். ஓகேங்களா? காலில் மாட்டிக்கிட்டு கொஞ்சம் லெக்கை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு, ஓகே, இதை தலையில் மாட்டிக்கிட்டு ஸோ இந்த இதில் கிரன்ச்சஸ், சப்போர்ட்டட் ஈஸி கிரன்ச்சஸ், அசிஸ்டட் கிரன்ச்சஸ்ன்னு சொல்லலாம். 1 3 4 5 6 7 8 9 10 11 12. 10 ரெப் போதும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் லோயர் ஆபையும் ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்படி கையில் பிடிச்சிட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. அவ்வளோதான். இவ்வளோ தான் பண்ணேன். இது எல்லாத்தையுமே எத்தனை பண்ணன்றது செட்ஸு ரெப்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் நோட் பண்ணுங்கள். ஒரு மொபிலிட்டி ஒன்று பண்ணிட்டேன், பேசிக்கான ஒரு மொபிலிட்டி. 30 நிமிஷம் தாங்க. ஆக்சுவலாக இங்கே 1 hour ஆகிடுச்சு. ஏன்னா நான் வந்து வீடியோ மாற்றி ஷூட் பண்ணுறதுனால நான் ஒர்க் அவுட் பண்ணுறது. உண்மையாக ஒர்க் அவுட்டை மட்டும் பண்ணால் வீடியோ ஷூட் பண்ணாமல் உங்களுக்காக வீடியோ ஷூட் பண்ணுறேன். வீடியோ மட்டும் ஷூட் பண்ணால் ஒர்க் அவுட் மட்டும் பண்ணால் 30 நிமிஷத்தில் முடிச்சிடலாம். ஒரு சூப்பரான ரெசிஸ்டன்ட் ட்ரைனிங், அல்டிமேட்டான இவ்வளோண்டு ஸ்பேஸில் அற்புதமாய் அமர்க்கலமாய் முடிக்க முடியும். சாக்கு போக்கு சொல்லணும்னா சொல்லிகிட்டே இருக்கலாம். ஜிம்முக்கு போகணும், மிஸ் பண்ணுறாங்க, உங்கள் ஃப்ரெண்டு யாருன்னா கல்யாணத்துக்கு ஃபங்க்ஷனுக்கு எதுக்கும் வரலன்னா இந்த மாதிரி ஒரு பேண்டை வாங்கிட்டு வாடா உனக்கு ட்ரைனிங்கை நான் கொடுக்குறேன்னு இந்த ப்ரோக்ராம் அனுப்பிட்டு அவர் எங்கே வேணால் கூட்டிகிட்டு போங்க. ஒர்க் அவுட் பண்ணி விட்றாதீங்க, ஒர்க் அவுட் பண்ணாமையும் விட்றாதீங்க, ஒர்க் அவுட் பண்ணுவீங்க. அவர் டயட்டை அவர் பார்த்துக்கிட்டோம். என்ன சொல்கிறீங்க? டயட்டு கேட்லாம் இல்லை, உழைப்போம் உண்போம், உண்பது செலுத்தது போக மீத முறையை சரிப்போம். இதுதான் கான்செப்ட். மூச்சை போடணும் சைலண்ட்டாக. ஓகே, இந்த பேண்டு வந்து அமேசானில் இந்த ஃபிட் லைஃப்னு செக் பண்ணால் தெரியும். இங்கே கனடாவில் அக்கா வாங்கினாங்க, பட் நம்ம ஊர்லேயும் நிறையா இருக்குது. ஓகே, ட்ரை பண்ணுங்கள், அமேசானில் செக் பண்ணுங்கள். ரெசிஸ்டன்ட் டியூப்னு போடலாம், ரெசிஸ்டன்ட் பேண்டுன்னு போடலாம். இந்த மாதிரி கலர் கலராக வரும். மஸ்ட் ட்ரை. எங்கன்னா போனால் கேரி பண்ணிட்டு போகலாம், ட்ராவல் பண்ணிட்டு போகலாம். வேறு எதனா டவுட்னா கமெண்ட்டில் போடுங்க. வில் கேட்ச் அப் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ. ஃபைனலி கோச் மாதிரி ஃபெட் தமிழா கூல். லவ் யூ.